இன்னைக்கு நம்ம வந்து இந்த தற்சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கிறது வந்து இந்த பாரதிய நகர் சுரக்ஷா சன்னிஷா ஆக்ட் வந்து இந்த 3 ஆக்டும் 1/7/2024 ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இந்த 3 புது சட்டமும் வந்தது. பழைய சட்டம் இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போது நமக்குலாம் இருக்கிற குழப்பம் என்னன்னா 1/7/2024 முன்னாடி பெண்டிங்கில் இருக்கிற கேஸுங்கெல்லாம் எந்த நடைமுறையை பின்பற்றணும், கிரிமினல் ப்ரொசீஜர் நீதிமன்றத்தில் நமக்கு நடைமுறைக்கு இருக்கிறது வந்து பழையது வந்து குற்றவியல் விசாரணை முறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. அதை தான் இப்போ வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதான்னு புது ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த சிஆர்பிசி ரத்து பண்ணியாச்சு, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ 1/7/2024 முன்னாடி இருக்கிற கேசஸோட நிலைமை என்ன, அது எந்த சட்டத்தை பின்பற்றி கடைபிடித்து ப்ரொசீஜர் நீதிமன்றத்தில் நடைமுறைகள் எந்த சட்டத்தை பின்பற்றி செயல்படணும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடா இல்லை பிஎன்எஸ்எஸ் ஆக்டா அப்படின்றது பெரும் குழப்பமாக இருக்குது. நம்ம இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறது வந்து இந்த ஆக்ட் தான், இந்த செக்ஷன் தான் 531 சிஆர்பிசி 484 ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ். பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1898 வந்து ரிப்பீல் பண்ணி புது சட்டம் 1973 கொண்டு வரும்போது 1898 சட்டத்தை ரத்து செய்து 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கொண்டு வந்தப்போ அதில் ஒரு ரிப்பீல் அண்ட் சேவிங் செக்ஷன் வச்சாங்க. அது பேர் 484 அந்த செக்ஷன். அதே மாதிரி இப்போ இந்த சிஆர்பிசியை ரத்து பண்ணிட்டு பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதான் புது சட்டம் கொண்டு வந்தபோது அந்த பழைய சட்டம் எப்பெல்லாம் செயல்படும், அதை எப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், புது சட்டம் எப்போத்துலேருந்து செயல்படும்ன்றதுக்கு சொல்றதுக்கு 531 செக்ஷன். எப்பவுமே வந்து அந்த ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ் எந்த ஒரு சட்டத்திலையும் கடைசி செக்ஷனாக இருக்கும். அந்த ரிப்பீல் அண்ட் சேவிங் செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கினாலும் நம்ம ஒரு சட்டத்திலையும் மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிடலாம். பழைய சிஆர்பிசியில் 484 லாஸ்ட் செக்ஷன் 484 ரிப்பீல் அண்ட் சேவிங். இப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதா புது சட்டத்தில் பிஎன்எஸ்எஸ்ல 531 ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு ஒரு வழக்கில். அதாவது 1/7/2024 தேதி அன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பழைய அதாவது ஜூலை 1ஆம் தேதி இந்த புது சட்டம் வந்தது. உதாரணத்துக்கு ஜூன் 10ஆம் தேதி ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குற்றம் நிகழ்ந்ததாக ஜூன் 10ஆம் தேதி எஃப்ஐஆர். இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியும், ஜூன் 10ஆம் தேதி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா கண்டிப்பாக அப்போ வந்து ஐபிசி செக்ஷனுக்கு கீழே தான் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போது பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா சட்டம் கிடையாது, ஐபிசி தான் அப்போ நடைமுறையில் இருந்தது. அப்போது ஜூன் 10ஆம் தேதி பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை சம்பந்தமாக விசாரணை போயிட்டே இருக்கு. விசாரணையில் சாட்சியங்கள்லாம் தடயங்கள்லாம் சேகரிச்சுட்டு இருக்கும்போது ஜூலை 1ஆம் தேதி இந்த புது சட்டம் வந்தது, பாரதிய நகரை சுரக்ஷா சன்னிதான்ற சட்டம் வந்துருச்சு. இப்போ ஜூன் 10ஆம் தேதி போட்ட எஃப்ஐஆருக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் எந்த சட்டத்தை பின்பற்றி இருப்பாங்க, தடயங்களை எவிடன்ஸை சேகரிக்கிறதுக்கு? ஆப்வியஸா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் தான், குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின் பிரகாரம் தான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் விசாரணை செய்திருப்பாங்க போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அப்போ நடைமுறையில் இருந்தது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் பீனல் கோடும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் தான். இப்போ எஃப்ஐஆர் வந்து ஐபிசியில் போட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்ஐஆர்ல இருக்கிற செக்ஷனை பிஎன்எஸ்ஸா மாற்ற வேண்டியது இல்லை. ஏன்னா அப்போ என்ன குற்றம் செய்து அப்போ என்ன சட்டம் நடைமுறையில் இருந்ததோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கேஸ் நடக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இப்போ அந்த எஃப்ஐஆர் பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டாலும், இப்போ உதாரணத்துக்கு கொலை கேஸ்னா அப்போ 302 தான் வந்து சார்ஜ் ஷீட் போடணும். ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறமா சார்ஜ் ஷீட் போட்டால் கூட குற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஐபிசி 302 தான் போடணும். அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இப்போ பிஎன்எஸ் ஆக்ட் வந்ததுனால புது 302 செக்ஷன், அந்த செக்ஷன் போட 102 நினைக்கிறேன், அந்த செக்ஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய செக்ஷன் தான் 302 கீழே தான் அவரை
வழக்கு நடத்துவாங்க. அதுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனா நடைமுறைன்னு வரும்போது எந்த நடைமுறையை பின்பற்றணும்? இப்போ ஜூலை 1/7/2024 அப்புறமா போலீஸ் அதிகாரி வந்து சாட்சியங்களை சேகரிக்கிறது, ஆவணங்களை சேகரிக்கிறதுலாம் எந்த சட்டத்தின் நடைமுறையை பின்பற்றி செயல்படணும்? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடா அல்லது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட், அதாவது புது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடா, அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மாதிரி குழப்பம் வரும்போது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்போதான் நாம செக்ஷன் 531 ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ், அந்த செக்ஷன் 531ல முக்கியமானது எந்த சப்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ. செக்ஷன் 531 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ, அதுல தான் இன்னும் தெளிவா அந்த போலீஸ் அதிகாரி எந்த சட்டத்தை பின்பற்றி விசாரணையை முடிக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அந்த செக்ஷன் நான் படிச்சுட்டு அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன். ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் என்னன்னா, தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 இஸ் ஹியர்பை ரிப்பீல்ட். பழைய சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ரத்து பண்ணதுக்கான எஃபெக்ட் என்ன அப்படின்றத அடுத்த சப்செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சப்செக்ஷன் 2, நாட் வித்ஸ்டாண்டிங் சச் ரிப்பீல், அது ரத்தாய் இருந்தாலும் if immediately before the date on which this Sanhita comes into force, அதாவது 1/7/2004 தேதிக்கு முன்பு there is any appeal, application, trial, enquiry or investigation pending, இந்த வார்த்தை முக்கியம், pending, then such appeal, application, trial, enquiry or investigation shall be disposed of, continued, held or made as the case may be in accordance with the provisions of the Code of Criminal Procedure Code as in force immediately before such commencement, as if Sanhita has not come into force. So இந்த subsection 2 class A நான் படிச்சதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன்ற வார்த்தையும் அதுல வருது. அப்ப பெண்டிங் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தான். ஸோ எந்த குழப்பமும் வேண்டாம். அப்ப அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணணும், ஜூன் 10 ஒரு கொலை வழக்குக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தா அந்த கொலை வழக்கான விசாரணை ஜூன் 30 முடியல, 1/7/2024 ஜூலை மாசமும் பெண்டிங்ல இருக்கு அந்த விசாரணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷனை அவர் வந்து பழைய சிஆர்பிசி அடிப்படையில தான் செய்யணும். புது சட்டத்தை அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பழைய சிஆர்பிசி தான் பின்பற்றணும். அப்போ அவர் என்ன பண்ணணும், பழைய சிஆர்பிசி அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டு ஃபைனல் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரையல் போயிட்டு இருக்குது, ஒரு வழக்குல ஏதாவது ஒரு கோர்ட்ல இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு 304A கேஸ் போயிட்டு இருக்குது ட்ரையல். 2 சாட்சியை வந்து ஜூன் 30 இந்த லாஸ்ட் நாள் 30 வந்து ஒரு 2 விட்னஸ் விசாரிச்சிருக்காங்க. ஜூலை 2 ஒரு 2 விட்னஸ்க்காக போட்டிருக்காங்க. அப்போ அந்த கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்கு, ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கு, ட்ரையல் பெண்டிங்ல இருக்குது. அப்ப ட்ரையல் பெண்டிங்ல இருக்குதுன்னா அப்போ அந்த வழக்கு எந்த சட்டத்தை பின்பற்றி நாம நீதிமன்றம் நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரையல் 1/7/2024 அன்னைக்கு பெண்டிங்ல இருக்குது. அப்பனா என்ன பண்ணணும், அந்த 304A பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கை சிஆர்பிசியை பின்பற்றி தான் வழக்கை நடத்தி சிஆர்பிசியின் அடிப்படையில தான் வந்து தீர்ப்பை சொல்லணும். ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்டிங் ட்ரையல் கேஸுக்கு சிஆர்பிசி தான் ஃபாலோ பண்ணணும், பிஎன்எஸ்எஸ் ஆக்டை ஃபாலோ பண்ண கூடாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த புது சட்டத்தையும் பழைய சட்டத்தையும் எப்போ அது வந்து நம்ம எந்த தருணத்துல செயல்படுத்தணும் அப்படின்றத நாம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரொவிஷனை நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் முதல்ல அப்பீல் எடுத்துப்போம். இப்போ நீங்க 1/7/2024 முன்னாடியே ஒரு அப்பீல் போட்டுட்டீங்க, ஃபைல் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு கீழ் கோர்ட்ல வந்து ஒரு அதே 304A ரேஷன் நெக்லிஜென்ஸ்க்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க
உங்க கிளைண்ட் உங்ககிட்ட வந்திருக்காங்க, அந்த கிளைண்ட் சார்பா நீங்க அப்பீல் வந்து ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிட்டீங்க, நம்பர் ஆயிடுச்சு, இல்ல நம்பர் ஆகல, பெண்டிங்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அப்பீல எந்த சட்டத்தின் எந்த சிஆர்பிசி எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க போடணும், அதை எந்த அடிப்படையில் நீதிமன்றம் வந்து அந்த அப்பீலை நடத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஆக்ட் தான். ஏற்கனவே பெண்டிங் அப்பீல் இப்ப ஜூலை 1ஆம் தேதியில எந்தெந்த அப்பீல்லாம் பெண்டிங் இருக்கோ அந்த அப்பீல்லாம் சிஆர்பிசி நடைமுறை தான் பின்பற்றி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும். அதே மாதிரி ட்ரையல், எந்த ட்ரையல்லாம் 1/7/2024 பெண்டிங் இருக்கோ அந்த ட்ரையல்லாம் சிஆர்பிசி அடிப்படையில தான் நடத்தப்படணும். அதே மாதிரி என்கொயரி, சப்போஸ் ஏதோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பெயில் எல்லாம் என்கொயரி ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் இதெல்லாம் என்கொயரி. இந்த என்கொயரி வந்து 1/7/2024 அப்போ என்கொயரி நீங்க ஏற்கனவே போட்டு பெண்டிங்ல இருந்ததுன்னா அந்த என்கொயரி எல்லாம் வந்து சிஆர்பிசி அடிப்படையில் தான் நடத்தப்படும். ஸோ 1/7/2024 ஏதாவது ஒரு அப்பீல் பெண்டிங்ல இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு, ஏதாவது ஒரு ட்ரையல் பெண்டிங்ல இருக்கு, ஏதாவது ஒரு என்கொயரி பெண்டிங்ல இருக்கு, ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்ல இருக்கு, நீங்க கொடுத்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் பெண்டிங்ல இருக்கு, நீங்க கொடுத்த பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு நடைமுறை தான் பின்பற்றப்பட வேண்டும். அதன் அடிப்படையில தான் நீதிமன்றம் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் முடிவுகளை ஆர்டர்ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸோ வழங்க வேண்டும். பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் அப்ப எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/2024 இருந்து தான். 1/7/2024 இருந்து நீங்க தாக்கல் செய்யக்கூடிய அப்பீல். இப்ப சப்போஸ் ஜூன் மாசம் கன்விக்ஷன் ஆயிருக்கு, ஒரு மாசம் டைம் அப்பீல் தாக்கல் பண்றதுக்கு 304A. உங்ககிட்ட வந்து ஒரு நபர் வந்து உங்ககிட்ட வர்றது இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வராரு, ஜூன் 1/7/2024 அப்புறம் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு பேப்பர்ஸ் அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு. அப்போ நீங்க எந்த அப்பீல், எந்த செக்ஷன், நீங்க எந்த ஆக்டின் கீழே அப்பீல் ஃபைல் பண்ணணும்னா நீங்க அது ட்ரையல் வந்து சிஆர்பிசி அடிப்படையில் தான் நடந்தது, சிஆர்பிசி ஃபாலோ பண்ணி தானே கன்விக்ஷன் கொடுத்தாங்க, ஸோ அதனால சிஆர்பிசி 374 சிஆர்பிசியின் கீழே தான் அப்பீல் போடணும் அப்படின்ற ஒரு தரப்பு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். ஆனா இந்த செக்ஷனை நாம படிச்சா அந்த சமயத்துல பெண்டிங் அப்பீல் தான் சிஆர்பிசி பொருந்தும். அப்ப நீங்க அந்த 304A பொறுத்த வரைக்கும் அப்பீல் இன்னும் ஃபைல் பண்ணல. ஸோ அப்போ அப்பீல் ஃபைல் பண்ணலன்னா அப்ப அது பெண்டிங்னு அர்த்தமாக ஆகாது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அப்பீலை பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் கீழே தான் ஃபைல் பண்ணணும். ஏன்னா அந்த சமயத்துல 1/7/2024 எந்தவித மேல்முறையீடும் பெண்டிங் இல்லை, நீங்க அதுக்கப்புறம் தான் அப்பீலே ஃபைல் பண்ண போறீங்க. ஸோ அப்போ நீங்க அந்த அப்பீலை ஃபைல் பண்ணும்போது புது ஆக்டின் கீழே தான் ஃபைல் பண்ணணும். இதுல எந்த குழப்பமும் இருக்காது. ஆனா இந்த ட்ரையல் என்கொயரின்ற போது தான் நமக்கு ஒரு குழப்பம் வரும். நம்ம ஒரு கேஸை எடுத்துக்கிறோம், உதாரணத்துக்கு ஒரு 302 எடுத்துப்போம். 302 எடுக்கும்போது செஷன்ஸ் கேஸ்ல 302ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றது வரைக்கும் கமிட்டல் ஆகி நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சார்ஜ் ஃப்ரேம் பண்றது வரைக்கும் அதோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா என்கொயரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமாக சார்ஜ் ஃப்ரேம் பண்றது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் என்கொயரின்னு சொல்லுவோம். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமாக ஆரம்பிக்கப்படும் ஜட்ஜ்மெண்ட் தர வரைக்கும் அதோட காலகட்டம் ட்ரையல்னு சொல்லுவோம். ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு. ஸோ ஒரு காலகட்டம், ஒரு வழக்கிலே எத்தனை காலகட்டம் இருக்கு பாருங்க, இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, ட்ரையல், ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ இதுல இந்த பிஎன்எஸ் ஆக்ட் 531 ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ் சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, ஏதாவது என்கொயரி, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன், ஏதாவது ட்ரையல் பெண்டிங்ல இருந்ததுன்னா, இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி பெண்டிங்ல இருந்ததுன்னா அது எல்லாமே சிஆர்பிசியின் அடிப்படையில தான் நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு எந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1/7/2024 முன்னாடி ஒரு வழக்குல என்கொயரியில பெண்டிங் இருக்கு, அதாவது 302 வழக்குல இன்னும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல, ஃப்ரேமிங் ஆஃப் ஸ்டேஜ்லயே இருக்கு. அப்போ ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா 10/7/2024 சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. 10/7 அதாவது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப என்கொயரி பெண்டிங்லயே இருக்குது, இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடில இருந்தே பெண்டிங்லயே இருக்கு.
அப்போ நீங்க எந்த சட்டத்தை பின்பற்றி என்கொயரி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்? சிஆர்பிசி தான். ஏன்னா பெண்டிங் என்கொயரிக்கு சிஆர்பிசி தான் அப்ளை ஆகும். இப்போ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எது உள்ள போறோம்? நம்ம இன்னும் என்கொயரி முடிஞ்சிருது, என்கொயரி ஸ்டேஜ் போயிடுச்சு. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அடுத்த கட்டம் ட்ரையல், சாட்சிகள் விசாரணை ஆரம்பிக்க போகுது, ட்ரையல் ஸ்டேஜ் ஆயிடுது. அப்போ இந்த 10/7/2024 அன்னைக்கு செஷன்ஸ் ஜட்ஜி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது என்கொயரி அன்னைக்கு முடிஞ்சிடுது. அன்னையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் ட்ரையல். அப்போ 10/7/2024 அன்னைக்கு ட்ரையல் பெண்டிங்ல இல்ல. 10/7/2024 அப்புறம் தான் ட்ரையல் ஆரம்பிக்குது. இப்போ அப்போ ட்ரையல் ஆரம்பிக்கும் போது எந்த ஆக்டை பின்பற்றணும் அப்படின்னு பெரும் குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் இந்த சட்டத்தை நாம மேலோட்டமா படிச்சா, இந்த 531 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ படிச்சீங்கன்னா அது லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அதாவது அதை படிச்சா அதுக்கு அர்த்தம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த மாதிரி ஒரு 302 கேஸ்ல என்கொயரி வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுனால அந்த தேதியில ட்ரையல் பெண்டிங் இல்ல, அன்னைக்குதான் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுனால ட்ரையலை பொறுத்த வரைக்கும் ட்ரையல்ல இருந்து பிஎன்எஸ்எஸ் ஆக்டை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற அர்த்தம் தான் இதை கொடுக்குது இந்த செக்ஷன். அதாவது அந்த ஒரே கேஸ்ல என்கொயரி வரைக்கும் சிஆர்பிசி, என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரையல் ஆரம்பிச்சிச்சுன்னா பிஎன்எஸ்எஸ். ஸோ அப்போ நீங்க இந்த சட்டத்தை சிஆர்பிசி எப்போ அப்ளை பண்ணும், பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் எப்போ அப்ளை பண்ணும் அப்படின்றத வந்து எந்த ஸ்டேஜில் அந்த கேஸ் இருக்குதுன்றதை பொறுத்து தான் அமையும்ன்றது நமக்கு தெளிவா தெரியுது. அதாவது என்கொயரி ஸ்டேஜ்ல பெண்டிங்ல இருக்குது, இல்ல ட்ரையல் பெண்டிங்ல இருக்குன்னா சிஆர்பிசி. சப்போஸ் ட்ரையல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அந்த கேஸ் என்கொயரியில தான் இருக்குன்னா என்கொயரி வரைக்கும் சிஆர்பிசியும், ட்ரையல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் அப்படின்னு தான் இந்த சட்டம் அர்த்தம் நமக்கு கொடுக்குது. அதனால இது வந்து பெரும் குழப்பமா தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த 531 ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முன் தீர்ப்புகள் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது முன் தீர்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஹைகோர்ட்டு, பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட். இந்த 3 ஹைகோர்ட்டும் வந்து இந்த ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ் 531 சம்பந்தமாக சொல்லுது. அதாவது ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் பாருங்க, அந்த ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க, ஜூலைக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்றதுக்காக ஹைகோர்ட்ல 482 பெட்டிஷன் போடுறாங்க. அதாவது 482 பெட்டிஷன் வந்து போட்டு, அதாவது ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறமா போடுறாங்க 482ல. ஏன்னா எஃப்ஐஆர் வந்து ஜூலைக்கு முன்னாடியே எஃப்ஐஆர் போட்டதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, சிஆர்பிசி ப்ரொசீஜர் வராது, ஏன்னா 1/7 புது சட்டம் வந்ததுனால 482 சிஆர்பிசின் கீழே ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க. ஆனா ராஜஸ்தான் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் சிஆர்பிசி வரும், ஆனா இந்த ஏதாவது ஒரு அந்த நேரத்துல ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல அந்த வழக்கு சம்பந்தமா எந்த அப்ளிகேஷனும் பெண்டிங் இல்லை. பெண்டிங் இல்லாததுனால சிஆர்பிசி வராது. நீங்க புதுசா முதல்ல தான் எங்க வந்து குவாஷ் பெட்டிஷன் போடுறீங்க, அப்போ குவாஷ் பெட்டிஷன் பெண்டிங்ல இருந்தாதான் சிஆர்பிசி வரும். புதுசாக நீங்க குவாஷ் பெட்டிஷன் போடும்போது 1/7க்கு அப்புறம் போடும்போது உங்களுக்கு வந்து பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வழக்கு நிலுவையில இருந்தா, ஒரு அப்ளிகேஷன் நிலுவையில இருந்தா சிஆர்பிசி, நிலுவையில இல்லாதப்போ நீங்க புதுசாக ஏதாவது ஒரு மனுவோ ஏதாவது ஒரு பெட்டிஷனோ போட்டா அது வந்து புது சட்டத்தின் அடிப்படையில் தான் போடணும் அப்படின்னு ராஜஸ்தான் ஹைகோர்ட் சொல்றாங்க. ஆனா அதை வந்து இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வழக்குல ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாலே, ஒரு வழக்குல அதாவது ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி பழைய ஆக்ட்ல ஐபிசியின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டு சிஆர்பிசியின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பிச்சுட்டாலே தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் சிஆர்பிசியை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் ஒரு வழக்குல ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடியே போட்டுட்டா தீர்ப்பு தர வரைக்கும் சிஆர்பிசியை தான் ஃபாலோ பண்ணணுன்றாங்க. ஆனா ராஜஸ்தான் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அப்பீலோ அப்ளிகேஷனோ ட்ரையலோ என்கொயரியோ பெண்டிங்ல இருந்தாதான் சிஆர்பிசி, நீங்க புதுசாக மனு போட்டீங்கன்னா இல்ல வழக்கு புதுசாக ஆரம்பிக்கப்படுதுன்னா அது வந்து பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்னு தான் சொல்றாங்க. ஸோ 2 ஹைகோர்ட்டும் வெவ்வேறு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நாம வந்து அது வந்து வெளி மாநில ஹைகோர்ட்டோட தீர்ப்புகள்.
இன்னும் சென்னை நீதிமன்ற தீர்ப்புகளோ இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளோ எதுவும் வரவில்லை. அதனால வந்து இந்த ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. சப்ஸ்டாண்டிவ் லா, ப்ரொசீஜர் லான்னு சொல்லுவோம். சப்ஸ்டாண்டிவ் லானா ஐபிசி, அதெல்லாம் சப்ஸ்டாண்டிவ் லா. ப்ரொசீஜர் லானா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பின்னோக்கி செல்லும், ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய வழக்குகளுக்கு கூட புது சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஆனா குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தேதியில நாட்கள்ல என்ன செக்ஷன் இருந்தோ அதன் கீழே தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். புது செக்ஷன் கீழே தர முடியாது. சப்போஸ் 30 ஜூன்ல நீங்க ஒரு நபர் குற்றம் இழைக்கிறாரு, அதற்கு எஃப்ஐஆர் வந்து ஜூலை 3 தான் வந்து கம்ப்ளைண்டே போய் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் அன்னைக்கு தான் போடுறாங்கன்னா, ஜூலை 3 பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ் ஆக்ட் தான் இருக்கு, ஐபிசி இல்ல. அப்போ 30 அவர் செய்த குற்றத்துக்கு 3 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால புது சட்டம் தான் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அவர் செய்த காலகட்டத்தில் குற்றம் செய்த போது கம்ப்ளைண்ட் லேட்டா கொடுத்தா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் குற்றம் செய்த காலகட்டத்தில் என்ன ஆக்ட் இருந்ததோ அதுதான் இவங்க ஜூலைக்கு அப்புறமும் எஃப்ஐஆர் போட்டாலும் போடணும், அதுதான் பொருந்தும். ஏன்னா குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஐபிசி சப்ஸ்டாண்டிவ்ல அதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தர முடியாது. பிஎன்எஸ் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது, ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான். 1 அப்புறம் இழைக்கப்படுற குற்றங்களுக்கு ஒன்னா பிஎன்எஸ்எஸ் கீழே வழக்கு போடலாம். அதுக்கு முன்னாடி இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு 1 அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, அன்னைக்கு ஐபிசியில இருந்ததை தான் போட முடியும். ஸோ இந்த 531 பொறுத்த வரைக்கும் சில சந்தேகங்களை மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு நிவர்த்தி செய்ய முடிஞ்சது. ஃபியூச்சர்ல அது சம்பந்தமா ஏதாவது தெளிவான மெட்ராஸ் ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுன்னா அதை உங்களோட நான் ஷேர் பண்றேன். புது சட்டம் வந்ததுனால சில குழப்பங்கள் தான் இருக்கும். ஆனா நான் இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹானரபிள் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவர் சொன்ன ஒரு வாசகத்தோட முடிக்கிறேன். ஏன்னா நம்ம குழப்பம் வருதே அப்போ நம்ம நாடு வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் சட்டத்தின் அடிப்படையில் நடக்குது. சட்டமே குழப்பம் இருந்தால் நம்ம எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1898 இருந்து இருக்கு சிஆர்பிசி, ஐபிசி 1860 இருந்து இருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இருந்து இருக்கு. ஆங்கிலேயர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சட்டம் தான் இதெல்லாம். அந்த காலகட்டத்திலிருந்து இன்னி வரைக்கும் நாம சட்டத்தை புரிஞ்சுக்கணுமானா கிடையாது. அதனாலதான் பல வகையான இன்டர்பிரிட்டேஷன் வருது அப்படின்னு சொல்றாரு. சட்டத்தை நீதிபதி எப்படி புரிஞ்சு கொள்றாரோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி புரிதல் இருக்கிற வரைக்கும் சட்டம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, புரியலனாலும் சரி, ஜுடிஷியரி இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீதிபதியோட புரிதல் தான் தீர்ப்பை தவிர சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளதான் தீர்ப்புன்னு கிடையாது. அதனாலதான் நாம வந்து தீர்ப்பிலே சில குறைப்பட்டு அப்பீலுக்கு போறோம். ஸோ ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் சொல்றது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சட்டங்கள் மாற்றிக்கொண்டே வந்தாலும் அதுல பல குழப்பங்கள் இருந்தாலும் ஜுடிஷியரி இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜட்ஜோட புரிதல் தான் தீர்ப்பை தவிர இந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஒரு வக்கீல் ஒரு வகையாகவும் இன்னொரு வக்கீல் இன்னொரு வகை. இப்பவே நம்ம 2 பார்த்தோம், ராஜஸ்தான் ஹைகோர்ட்டும் பஞ்சாப் ஹரியானா, அவங்க ஒன்று சொல்றாங்க, இவங்க ஒன்று சொல்றாங்க. ஸோ அது நீதிபதியோட புரிதல், இன்டர்பிரிட்டேஷன் தான். அது இருக்கிற வரைக்கும் லாங்குவேஜ் புரியல, நமக்கு குழப்பங்கள் இருக்குன்னு கவலைப்பட வேணாம், என்னைக்கும் ஜுடிஷியரி சர்வைவ் ஆகும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதன் அடிப்படையில் நமக்கு நீதி பரிபாலனை கிடைக்கும் அப்படின்றாரு. சட்ட புத்தகத்தின் அடிப்படையிலோ சட்ட சொல்லப்பட்டதோ அல்ல, நீதிபதியின் சட்டத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதன் அடிப்படையில தான் தீர்ப்புகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதோட உங்களுக்கு நான் 2022 போட்ட கேஸ்ல வந்து கிரிமினல் கேஸ்ல வாரண்ட் ரீகாலுக்கும் இல்லை 370 பெட்டிஷனுக்கெல்லாம் எப்படி ஃபாலோ பண்றாங்க அட்வொகேட்ஸ்? அது நிறைய பேர் பழைய, பெரும்பாலும் எல்லாரும் புது பிஎன்எஸ்எஸ்ல தான் போடுறாங்க. வாரண்ட் ரீகால் 370 எல்லாமே புதுசுல தான் போடுறாங்க. ஆனா என்னோட புரிதல் என்னன்னா, அது எந்த ஸ்டேஜில் இருக்கு பொறுத்து அதை பொறுத்து அப்ளை பண்ணணும். 317 வந்து என்கொயரி ட்ரையல் ஸ்டேஜில் இருந்தால் பழைய சிஆர்பிசியில் தான். சில கோர்ட்டில் பழைய செக்ஷனில் போடுன்றாங்க, சில கோர்ட்டில் புது செக்ஷனில் போடுன்றாங்க. பட் அந்த ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் குழப்பம் வராது. ஏன்னா அது ஆப்சன்ட் பெட்டிஷன், அது இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ட்ரையல்னு கண்டக்ட் பண்ணும்போது தான் குழப்பம் வரும். ஏன்னா நேற்று கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விவாதம் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ
நீங்க சொன்ன மாதிரி 2024 1ஆம் தேதிக்கு முன்னாடி போட்ட சார்ஜ் ஷீட் ஒன்று போடுறாங்க. நீங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். 1/7க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணும்னா புது சட்டம் பிரகாரம் அவர் அந்த மேஜிஸ்ட்ரேட் நான் பார்க்கல, ஆனா அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னாங்கன்னா அது 60 நாளுக்குள்ள வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு அதுக்குள்ள நாங்க டிஸ்போஸ் பண்ணோம். இப்ப டைம் பவுண்ட் வந்துருச்சு. ஆனா நீங்க பழைய சிஆர்பிஸ்ல அது மாதிரி கிடையாது, டைம் பவுண்ட் கிடையாது. நீங்க டைம் வாங்கிட்டே போய் டிஸ்சார்ஜ் பொறுமையா போடலாம். இவங்களும் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்றதுக்கு கால நிர்ணயிக்கப்படல, ஆனா புது சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ பழைய சார்ஜ் ஷீட்டுக்கு புது ஆக்டின் கீழே போட்டா அது கொஞ்சம் இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே இருக்கு, அட்வொகேட்டுக்கும் அக்யூஸ்டுக்கும் நீதிமன்றத்துக்கும். புதிய சட்டத்தால சிறைவாசிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? சிறைவாசிகள் எந்த மாதிரி கேக்குறீங்க? இப்போ 90 நாள்ல சார்ஜ் ஷீட் போடலன்னா எடுத்துடுறோம் இல்லையா? அது போல இல்ல, அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. போலீஸ் கஸ்டடி தான். நம்ம முன்ன லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்ட மாதிரி போலீஸ் கஸ்டடியில் தான் சில குழப்பங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு நிறைய அதிகாரம் கொடுத்துருக்காங்க சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு தனி நபரோட ப்ராப்பர்ட்டியை கூட வந்து அவங்க பறிமுதல் பண்ணி அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தோட அதிகாரத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நான் ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ் கோட் பண்ணேன். அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய டேஞ்சரா ஒரு செக்ஷன் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஒன்று இருக்கு. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் தான் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. இப்ப லேட்டஸ்டா 2019 நமக்கு புது, அதுக்கு முன்னாடி பழைய ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருந்தது. காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்றா போல 2019 ஒரு புது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்ததுனால இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதை அமெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஆனா இப்ப ஹைகோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லாத அளவுக்கு அந்த புது சட்டம் கொண்டு வந்திருக்கு. அதாவது இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட அனுமதியோட ரூல்ஸ், அவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றது அடிப்படையில இவங்க ஹைகோர்ட் ஃப்ரேம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் வந்திருக்க மாதிரி ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அதாவது அது வந்து ரொம்ப டேஞ்சர். அதாவது என்னைக்குமே நம்ம நாட்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேஷன் எல்லாமே தனித்தனியா இருக்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நிர்வாகத்துறை தலையிடக்கூடாது. இப்போ நீதிமன்றம் எப்படி செயல்படணும், பணி செய்யணும், ட்ரையல் கோர்ட்லாம், ஹைகோர்ட்லாம் அவங்க ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றத ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ற மாதிரி இதுல வந்திருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டால எப்படி முடிவு பண்ண முடியும்? இவங்க நீதிபதிகள் முடிவு பண்றதுக்கும் நிர்வாகத்துறை முடிவு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை அமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் ஹைகோர்ட்டுக்கு நேரடியான அதிகாரம் வரும் ரூல்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு. இப்ப இருக்கிற செக்ஷனை படிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸின் அடிப்படையில ஃப்ரேம் பண்ணுன்ற மாதிரி வருது. அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது மாதிரி நிறைய சாதக பாதகங்கள்லாம் இருக்கு. போக போக தான் நம்ம இது மாதிரி நல்ல ஆரோக்கியமான டிஸ்கஷன் வச்சா பண்ணலாம், இது பண்ணலாம், என்ன பண்ணலாம். சரி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.